வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த லேபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் அண்ட் இன்விடேஷன் ஃபார் யுவர் காலேஜ் கான்வெகேஷன். சரியா, உங்களுடைய காலேஜில் ஒரு கான்வெகேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கான்வெகேஷனுக்கு ஒரு இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் டூல், ஷேப் டூல், இமேஜஸ், அதுக்கப்புறம் டேபிள்ஸ், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பப்ளிஷிங் டூல்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுல. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மெயினாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசிங் பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர், அந்த ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெகுலேஷன் 2023ல கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ரிலேட்டட், அதுக்கப்புறம் ஏஐ சம்பந்தமான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வீடியோ ஃபார்மேட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. வாங்க நம்ம வந்து இந்த இன்விடேஷன், காலேஜ் கான்வெகேஷனுக்கு உண்டான இன்விடேஷன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரைபர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரைபர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷிங் டூல்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரைபர் சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? எப்படி ஸ்கிரைபர் சாஃப்ட்வேர்னா என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷனை ஃபஸ்ட்டு அந்த இதை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லேப் எக்ஸர்சைஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுடைய சிஸ்டத்தில் ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருந்து இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.6.2 அப்படிங்கிற வெர்ஷன்ஸ் தான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அந்த வெர்ஷனில் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த இன்விடேஷன் வந்து ரெடி பண்ண போகிறேன். சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த இன்விடேஷன் எப்படி ரெடி பண்ணுறது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த இன்விடேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன். இதே தான் கொடுக்கணும், இப்படி இதில் இருக்கிற மாதிரியே தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய காலேஜில் வந்து வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கூட வந்து செய்யுங்க. நமக்கு என்ன, இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இன்விடேஷன் ரெடி பண்ணணும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இந்த மேட்டர் வந்து இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய காலேஜில் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிசைன்லாம் மாற்றி கூட பண்ணிக்கோங்க. அதில் வந்து தப்பே கிடையாது. சரியா? சரி, ஓகே. உங்கள் சிஸ்டத்தில் ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ண டிஃபால்ட்டாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனுக்கு உண்டான சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கஸ்டம் கொடுத்தாலும் சரி, அல்லது A4 ஷீட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டாலும் சரி, நான் A4 ஷீட்டை கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா 2 பார்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவுட்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் A4 சைஸ் பேப்பர். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கட்டம் ஒரு பார்டர் இருக்கும். இந்த பார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ A4 ஷீட்ன்னு எடுத்துக்கிட்டாவே, இந்த A4 ஷீட்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த மேல் டாப் கார்னர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். மேல கொஞ்சம் கேப் விட்டுருப்போம். அதேமாரி லெஃப்ட்ல கொஞ்சம், ரைட்ல கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எழுதுவோம். ஸோ அந்த மாரி தான் இந்த இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பார்டர் போட்டிருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன டிசைன் எதுவானா எந்த இத நீங்க செஞ்சாலும் சரி, எல்லாமே இதுக்குள்ள நம்ம செய்ய போறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்றோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செய்யறதுக்கு இந்த இன்விடேஷன் ரெடி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அந்த கான்வொகேஷனுக்கு தேவையான ஏதாவது ஒரு இமேஜ் கான்வொகேஷன் அந்த இது மாரி வச்சிருக்கிற மாரி ஒரு இமேஜ்,
அதுக்கப்புறம் உங்களுடைய காலேஜினுடைய கான்வகேஷன் அப்படிங்கிறனால உங்க காலேஜினுடைய எம்பளம். ஸோ இந்த மாரி ஒரு சிலதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சரி ரெடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் அந்த கான்வகேஷன் ஒரு இன்விடேஷன் ரெடி பண்றோம்னா, இன்விடேஷனுக்கு தகுந்த மாரி ஒரு பார்டர்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த பார்டர்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இன்சர்ட் பண்றேன். நம்ம அந்த பார்டர் வந்து நான் வந்து கொண்டு வந்து போட பார்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு இமேஜ் தான். ஸோ இதில என்ன பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நமக்கு இன்சர்ட் அப்படிங்கிற மெனு வந்து அதிகமா யூஸ் பண்ண போறோம். இன்சர்ட் அப்படிங்கிற மெனுல பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த ப்ளூ கலர் ஸ்டார்ட்டிங் எங்க இருக்கோ அங்கிருந்து அப்படியே கிளிக் பண்ணி, அந்த பேஜினுடைய கடைசி வரைக்கும் கொண்டு போய் அப்படியே போடுங்க. இல்ல பாதியில நிறுத்திட்டீங்க அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில வச்சு அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா, அந்த அப்படியே பெருசாகும். உங்களுக்கு ஏன்னா இது வந்து பார்டர் தான் பார்டரு. ஸோ, அதனால உங்களுக்கு அந்த பேஜ் ஃபுல்லாவே வர மாரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ, அதே மாரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் இருக்கு. இதையும் இப்படின்னு தள்ளி வச்சுக்கோங்க. சரி ஓகே. இந்த மாரி இப்போ போட்டாச்சு. இப்ப இதில ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பார்டரு எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பார்டரோ அந்த பார்டர் வந்து நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பார்டர் வந்து உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே வரும். வந்ததுக்கப்புறம் இதில ரைட் கிளிக் பண்ணிட்டு, அட்ஜஸ்ட் இமேஜ் டூ ஃப்ரேம். ஏன்னா நம்ம பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, துணுண்டா இருக்கு. ஆனா நம்ம போட்ட ஃப்ரேம் வந்து அந்த பேஜுக்கு ஃபுல்லாவே நம்ம ஃப்ரேம் வந்து போட்டுருக்கோம். அதனால இப்ப அட்ஜஸ்ட் இமேஜ் டூ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி குடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போட்ட அந்த பார்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். சரி இந்த மாரி கீழ பார்த்தீங்கன்னா, ஜூம் இன், ஜூம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்கிரீஸோ, டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க உங்களுக்கு அந்த பேஜினுடைய ஃபுல் சைஸ் வந்து நமக்கு இந்த மாரி வந்துருச்சு. சரியா? சரி ஓகே. உங்களுக்கு இன்னும் பழையபடி வேணுமா? பழையபடி வேணும்னா, ஜூம் டூ 100% அப்படின்னு குடுத்துருங்க. உங்களுக்கு 100% நார்மலான வியூ என்னவோ அந்த வியூ வந்து வந்துரும். இப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இதுல இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டியா தெரியணும் அப்டின்னா, இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மெனு மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெனு யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு சைட்ல இது பாருங்க இந்த சைட்ல இந்த இடத்துல பாருங்க. மேல டாப்ல ஒரு சின்னதா ஒரு கண்ணு மாரி ஒண்ணு இருக்கும். இது பிரிவ்யூ மோடு. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு இமேஜ் மாரி போட்டுருப்பாங்க. டாகிள் கலர் வந்து மாத்துறது. அதுக்கப்புறம் நார்மல் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த நார்மல் அப்டிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இதுல ஹை, லோ அப்டின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜினுடைய ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இப்ப பாருங்க, நல்லா கிளீனா தெரியுதா? ஸோ ஓகே அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாரிலாம் கரெக்ட்டா உங்களுக்கு எப்படி டிசைன்லாம் வேணுமோ, அந்த மாரி டிசைன் பார்டர் அந்த இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து நீங்க இன்விடேஷனுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் ரெடி பண்றதுக்கு உங்க காலேஜ் இன்விடேஷனா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு இமேஜ் ஃப்ரேம் போடுங்க. இமேஜ் ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜினுடைய எம்பளம் போடணும். அதுக்காக ஒரு இமேஜ் ஃப்ரேம். இந்த மாரி போட்டு, இதில ரைட் கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி கெட் இமேஜ். ஸோ, இப்ப அந்த லோகோ நீங்க காலேஜினுடைய லோகோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, லோகோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி போடுங்க. போட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, அட்ஜஸ்ட் இமேஜ் டூ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. உங்களுக்கு இமேஜ் அந்த நம்மளுடைய ஃப்ரேமுக்கு தகுந்த மாரி அந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆயி போயிரும். இப்ப என்ன பண்ணுங்க, இத கிளிக் பண்ணி, உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட்டா ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. சரி ஓகே. போதும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஓகே விட்டுருங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ணுங்க, காலேஜோட பேர் வேணும். அப்ப இன்சர்ட் இப்ப அது டெக்ஸ்ட் ஃப்ரேம். டெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்டின்னு சொல்லி இருக்கா? இத கிளிக் பண்ணி, இத என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ, அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த உள்ளார கிளிக் பண்ணிட்டு, உங்க காலேஜோட நேம், உங்களுடைய காலேஜோட பேர் என்னவோ, அந்த பேர குடுத்துக்கோங்க. தமிழ்நாடு. ஸோ இந்த மாரி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, விண்டோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சைட்ல பாருங்க, ஒரு விண்டோ இருக்கா? சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ வந்திருக்கும். அது அந்த விண்டோ வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறதுல உங்க டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாரி தேவைப்படுது? டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், அதே மாரி அந்த டெக்ஸ்ட்னுடைய சைஸ் எவ்வளோ பெருசு உங்களுக்கு விட்த் வேணும்?
ஸோ அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு லைன் ஸ்பேசிங், இந்த மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் லைன் ஸ்பேசிங் எவ்வளோ வேணும், ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட், லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் அலைன் ஆயிரும். அதே மாதிரி மேலே இப்போ இது வந்து இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் சென்டராக வந்திருக்கு இந்த பாக்ஸுக்கு அப்படிங்கிறதுக்குள்ளார சென்டர். அதே வந்து வெர்டிக்கலில் உங்களுக்கு சென்டராக வேணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ல போய் நம்ம அதையும் வந்து சென்டர் பண்ணி வச்சிடலாம். காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் எஃபெக்ட், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப்செட், ஆர்பன்ஸ், பேராகிராஃப், காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இதில் இருக்கும். இதில் காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு வெர்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மிடில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட அந்த கட்டத்துக்கு மிடிலாக நமக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு கலர் செட் பண்ணணும், கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கலர் வந்துருச்சு. இப்போ இந்த கட்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணும், ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இதில் ஃபில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் வரும். இல்லை அதில் ரைட்டில் வெளியில் வந்துடுங்க. வெளியில் அன்டூ பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இப்போ இதில் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வேற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து ஃபில் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி பச்சை கலர் வேணுமா? செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. கலர் வந்துருச்சு. சரியா? இல்லை இது ஒன்று ரெண்டுமே ஒரே சைஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று இதை சின்னதை பண்ணுங்க, இல்லை அதை சின்னதை பண்ணி எதெல்லாம் அதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சிரு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது போட்டாச்சு. இப்போ காலேஜ் பேர் இது எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது கான்வெகேஷன். இது அதே மாதிரி தான். இன்சர்ட்டு, மறுபடியும் டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணுமோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. போட்டு உள்ளே வந்து டைப் பண்ணிக்கோங்க. 35 அல்லது 37 இல்லை உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி. கான்வெகேஷன் சரி MONY செரிமனி கான்வெகேஷன் செரிமனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இதை சென்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல மிடில் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும், கலர் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு இது என்ன கலரில் இந்த ஃபாண்ட் வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி ப்ளூ கலரில் வேணுமா ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டினுடைய ஸ்டைல் என்ன ஸ்டைலில் வேணும். சரிங்களா? அந்த ஸ்டைலில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து எப்படி இருக்குங்கிற டிசைன் வந்துடும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் பார்க்கறதுக்கு. சரிங்களா? சீக்கிரமாக உங்களுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நானும் சொல்லி ஆகணும். ஏன்னா வீடியோஸ் வந்து பெருசாக போயிடும் வீடியோடைய லென்த்து. அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அதனுடைய இது டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வச்சுட்டு சைஸு எவ்வளோ பெருசு வேணுமோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் அது டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வச்சுக்கோங்க. சரி, ப்ளூ கலரில் வேணும்னு நினைக்கிறேன்னா சென்டரு இல்லை அந்த இப்போ லெட்டர்ஸ்னுடைய ரொம்ப பக்கமாக இருக்குது. லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வேணும் அல்லது இந்த டிஹெச் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னா அந்த டிஹெச்சை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதிலே பாருங்க கலர் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்க டிஎல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த எல் அப்படிங்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டிஹெச்ங்கிறது மேலே போயிடும். சரியா?
சரி போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இந்த பாக்ஸு மேலே இருக்கிற இந்த பாக்ஸை மேலே இருக்கிற இந்த கட்டத்தை கிளிக் பண்ணுங்க. வெளியில் கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே கட்டத்தை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இதை கலர்ஸில் ஃபில் மோடில் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணும், பேக்ரவுண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபில் ஆகிறது எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெஜந்தா உங்களுக்கு தெரியுது, உள்ளே இருக்கிற லெட்டர்ஸ் தெரியுது அப்படின்னா ஓகே. இல்லை அதனுடைய ஷேடிங் வந்து உங்களுக்கு எப்படி வரணும், ஷேடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, ஒரு 75%, சரியா குறைச்சி வச்சுக்கலாம். சரியா உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே 35 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்வகேஷன். அடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் அப்படிங்கிற மாதிரி எதாவது டைப் பண்ணுறீங்களா. இன்விடேஷன். இப்போ இன்விடேஷன் அப்படிங்கிறது டைப் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் இன்விடேஷன் அப்படின்னு கூட டைப் பண்ணிக்கலாம். சரி அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய இருக்கும். இன்சர்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு இருக்கும். அதில் டிஃபால்ட் ஷேப்பு ரெக்டாங்கிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி அதில் இன்விடேஷன் உள்ள டைப் பண்ணுறாங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். நீங்கள் உள்ளேயும் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட வெறும்னே நீங்கள் எப்பயும் போல் இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போய் கூட இப்போ டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கட்டை வேணும் அப்படின்னா கட்டத்தை மட்டும் போயிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மேலே போட்டுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி தான் எப்பயும் போல் பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், பேக்ரவுண்டில் எல்லோ. ஸோ அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிப்பேன். செலக்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுது, எனக்கு மெஜந்தா என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ளூ கூட தேவையில்லை, க்ரீன் வேணால் வச்சுக்கலாம். சென்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலையும் மிடில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ பெருசு பண்ணிக்கோங்க. இதையும் வந்து ஏன்னா ஒன்றுமே தெரியல உள்ள இருக்க லெட்டர்ஸு, ஸோ அதனால் வேறு கலரில் மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் வந்து தெரியுது. பட் ஆனால் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் வேறையாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. சரி ஃபாண்ட் இப்போ மாற்றிட்டேன். சரி ஓகேவா, ஓகே. சரி இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு மறுபடியும் இமேஜ் ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கெட் இமேஜ், அந்த கிராஜுவேஷன் வாங்குற மாதிரி அல்லது கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதையும் அதே மாதிரி இமேஜ் டு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த இமேஜுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக க்ளோஸாக வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டராக வேணும் அப்படின்னா இதுவும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி இந்த சென்ட்ரு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இதில் வரும். கலர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து விட்ருங்க. இப்போ இதில் பாருங்கள் ஃப்ளிப் ஹரிசாண்டல் எல்லாமே இருக்கும். ஷேப் லைன் ட்ராப் ஷேடோ
இந்த இமேஜ் கூட நீங்கள் மாற்றுறதா இருந்தால் கூட இப்படி மாற்றிக்கலாம். இல்லை அந்த சைடு லெஃப்டில் ரைட்டில் இமேஜ் மாறி வரணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இமேஜ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டேபிள் ஒன்று போடணும். டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் ரோஸ், அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணி இப்படி போடுங்க. போட்டுட்டு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ரோ அண்ட் காலம் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டேட்டு, அடுத்தது டைமு, அடுத்தது வெனு. டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30/4/2025. டைம் வந்து 10 AM. வெனு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், TORIUM, ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது நீங்கள் கலர் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க. பேக்ரவுண்ட் கொடுக்கணுமா, என்ன பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளச்சிவ் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோம். இன்செட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேமு, யார் வந்து சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். GUEST கெஸ்ட் ஆஃப் HONOR கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் முருகன், டைரக்டர், CTO டைரக்டர், ABC இன்ஜினியரிங் காலேஜ், COLL EG காலேஜ் சென்னை. சரியா? அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு அதே மாதிரி பழையபடி என்ன பண்ணுங்க, சென்டர் பண்ணிக்கோங்க. டாப் இந்த இது வந்து மிடில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் என்ன செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கலர் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இதுக்கு சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சைஸ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து 16 கொடுத்துறேன். இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னது பண்ணி விட்டுறேன். கெஸ்ட் ஆஃப் ஆனர் சைஸ் வந்து சின்னதை பண்ணிட்டு அண்டர்லைன் வேணுமா, அண்டர்லைன் கூட பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம். இங்கே அண்டர்லைன் அப்படின்றப்போ அண்டர்லைன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறது வேணால் வேறு கலரில் வேணால் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், ரெட்டு. ரைட்டா? அதே மாதிரி இந்த ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் கொடுக்குறீங்களா, கொடுத்துக்கோ. மெஜந்தா, சியான். சரியா? இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கார்டில் இன்வைட்டட் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் போடுறீங்க. மறுபடியும் டெக்ஸ்ட் ஃப்ரேம் இதில் ஆல் ஆர் COR DIA LLA இன்வைட்டட் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். அதே மாதிரி சென்டரு, அதே மாதிரி காலம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டில் போய் மிடில்,
அதே மாதிரி கலர். சரிங்களா? என்ன கலர் வேணும்னாலும் சரி அந்த கலரை போய் செட் பண்ணி வச்சுருங்க. கலர் என்ன கலர் வேணுமோ, எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். சரி, கொடுத்துட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கிற இந்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டம் வராது. கட்டம் வராது, டிஸ்ப்ளே தெரியாது. பட் உங்களுக்கு என்ன டிஸ்ப்ளே தெரியும்? அந்த மேட்டர் மட்டும் தான் டிஸ்ப்ளே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவ்யூ மோட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இன்விடேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த கட்டம்லாம் எதுலையுமே வந்து உங்களுக்கு கட்டமே தெரியாது. சரிங்களா? ஸோ அதான் ப்ரிவ்யூ மோட் அப்படின்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப்பு, டிஃபால்ட் ஷேப், பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை தூக்கி இந்த ஏற்கனவே இங்கே இருக்கிற கட்டத்து மேலே அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டிங்கன்னா வேலையும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அந்த கட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் தெரியும். அடுத்து சீஃப் கெஸ்ட்டுக்கு வேணுமா, மறுபடியும் இன்செர்ட்டு ஷேப்பு, டிஃபால்ட் ஷேப், கட்டம். ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலேயே அப்படியே அந்த கட்டத்தை போட்டுட்ருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கட்டம் தெரியும். இது ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்விடேஷனை வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது எடுக்கலாம், அல்லது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை சிங்கிள் பேஜ். அவ்வளோதான், இன்விடேஷன் முடிஞ்சுது. இன்விடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக சென்டராக வேணுமா அல்லது எப்படி வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோவில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விண்டோவில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் இப்போ போட்டிருக்கீங்களோ இது எல்லாத்தையும் வந்து சென்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்விடேஷன் அப்படிங்கிறது இந்த பார்டருக்கு இந்த இதுக்கு சென்டராக இருக்கா அப்படின்னா இதில் பாருங்கள் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆன் வெர்டிக்கல் ஆக்சஸ், வெர்டிக்கல் ஆக்சஸில் சென்டர், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ஆக்சஸில் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த இமேஜ், ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கா, ஹரிசான் சென்டர் ஆன் வெர்டிக்கல், சென்டர் ஆன் ஹரிசாண்டல். ஸோ இதில் வந்து இதை போட்டுக்கோங்க. இதில் ஃபிட் ஆன் மார்ஜின் அப்படின்னு போட்டுருங்க. ரிலேட்டிவ் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சென்டர் ஆன் வெர்டிக்கல் ஆக்சஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக சென்டரா உங்களுக்கு வரும். இப்போ பாருங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த சென்டரை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வந்து சென்டராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லாமே. சரிங்களா? சரிங்களா? அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டில் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக சென்டரா உங்களுக்கு அந்த இன்விடேஷன் மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் டிசைன் பண்ணணும்னு இல்லை, உங்களோட விருப்பப்பட்டு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒழிய இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரொம்ப வீடியோ பெருசாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறதுனால கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஸோ அதனால் எப்படி இந்த இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே ஓனாக வந்து ஒரு இன்விடேஷன் வந்து கான்வெகேஷனுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அது வரைக்கும் இந்த சேனலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.